ஒரு மனம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரே வாய். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு அப்போஸ்தலர் பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு 2 ஆலோசனைகளை சொல்லுகிறார். இதை சொல்லும்போது ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறார். தேவன் மகிமைப்பட வேண்டும், இதுவே நம்முடைய சிந்தையாய் இருக்க வேண்டும். நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதில் நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். விசுவாசிகளுக்குள் ஒருமனமும் ஒருமனப்பாடும் காணப்பட வேண்டும். நமக்குள் ஒருமனம் ஏற்பட்டால்தான் நம்மால் தேவனை மகிமைப்படுத்த முடியும். விசுவாசிகளுக்குள் ஒரே மனமும் ஒரே வாயும் இருக்க வேண்டும். ஒரே வாய் மாத்திரம் இருந்தால் போதாது, ஒரு மனமும் அவசியம். ஒரு மனம் இல்லை என்றால் ஒரே வாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் தம்மை இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆகையினால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். விசுவாசிகள் மத்தியில் ஒருமனம் இருக்கும்போது நாம் எல்லோரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்துவோம். ஏக சிந்தை. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. பவுல் தேவனை பற்றி சொல்லும்போது பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் என்று சொல்லுகிறார். தேவனே பொறுமையின் கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அவர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருந்து பொறுமையையும் ஆறுதலையும் நமக்கு உறுதி பண்ணுகிறார். தேவன் தாமே நமக்கு அன்பின் ஆவியையும் ஒருமனத்தின் ஆவியையும் ஊற்ற வேண்டும் என்று பவுல் நமக்காக ஜெபிக்கிறார். நமக்கு ஆவியை ஊற்றுகிற தேவனை பற்றி சொல்லும் போது பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். தேவன் நம்முடைய குழப்பங்களையும் பலவீனங்களையும் சகித்துக் கொள்ளுகிறார், தாங்கிக் கொள்ளுகிறார். நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். நம்மிடத்தில் பொறுமை காணப்பட வேண்டும். பிறரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். மற்ற சகோதரர்களிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பொறுமையை சோதித்து பார்க்க வேண்டும். தேவனே நமக்கு பொறுமையையும் ஆறுதலையும் தருகிறவர். தேவ வசனத்தினால் நமக்கு பொறுமையும் ஆறுதலும் உண்டாகிறது. பொறுமையும் ஆறுதலும் தேவ வசனத்தின் மூலமாய் உண்டானாலும் தேவனே இதற்கு ஆதாரமாக இருக்கிறவர். தேவனே பொறுமைக்கும் ஆறுதலுக்கும் ஊற்றின் கண்ணாக இருக்கிறவர். தேவனிடமிருந்தே நமக்கு பொறுமையும் ஆறுதலும் வருகிறது. நம்மிடத்தில் பொறுமை இல்லை என்றால் நம்முடைய பொறுமையின்மை சமாதானத்தை அழித்து போடும். எந்த காரியத்திலும் பதற்றம் அடையாமல் பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அப்போது தேவன் தாமே தம்முடைய வசனத்தின் மூலமாய் நமக்கு பொறுமையையும் ஆறுதலையும் தருவார். கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் எல்லோரும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். கிறிஸ்தவ அன்புக்கும் சமாதானத்திற்கும் ஏக சிந்தையே அஸ்திவாரமாக இருக்கிறது. நம்முடைய ஏக சிந்தை இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரியின்படி இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு நியமித்து வைத்திருக்கும் முன்மாதிரியின் பிரகாரம் நம்முடைய ஏக சிந்தை அமைந்திருக்க வேண்டும். அன்பின் பிரமாணத்திற்கு தக்கதாய் நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் ஏக சிந்தை இருந்தது. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நமக்குள்ளும் ஏக சிந்தை இருக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும்போது முதலாவதாக சத்தியத்திற்காகவும் அதன் பின்பு சமாதானத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிப்பதே தேவனுடைய முன்மாதிரியான ஜெபம். இப்படி ஜெபிக்கும் போது தேவனுடைய ஞானம் பரலோகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கும். விசுவாசிகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படியே ஏக சிந்தையாய் இருப்பது தேவனுடைய கிருபை. நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் நிறைவேற்றப்படுவது போல பூமியிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இப்போது பூமியில் மனுஷர் மத்தியில் மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் மத்தியிலும்
ஏக சிந்தை இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருடைய மத்தியிலும் ஏக சிந்தை இருக்க வேண்டும் என்று நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார். சந்தேகமான காரியங்களை விவாதம் பண்ணுவதை விசுவாசிகள் தவிர்க்க வேண்டும். இதன் மூலமாக விசுவாசிகள் மத்தியிலே ஏக சிந்தையும் ஒருமனப்பாடும் உண்டாகும். நம்முடைய தேவன் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிறவர். இந்த விஷயத்தில் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி நமக்கு அனுகிரகம் செய்வார். அதுபோல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற விசுவாசிகள் தவறு செய்தாலும் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தாலும் அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.